ஆட்டத்தை மாற்றும் என்டிஏ. டோட்டல் பாஜகவே அண்ணாமலை பக்கம்தான். அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீர்கள். டெல்லியை எச்சரித்த உளவுத்துறை. அண்ணாமலைக்கு முக்கிய தொகுதி நாளை அறிவிக்க போகும் பியூஷ் கோயல். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுக்கு தங்களது கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டார்கள். பாஜக மட்டும் இன்னும் அறிவிக்கவில்லை. அதிமுக அறிவித்ததுமே மற்ற கூட்டணி கட்சிகளும் அறிவித்த நிலையில் பாஜக மட்டும் இன்னும் அறிவிக்கவில்லை. காரணம், தான் எதிர்பார்த்த தொகுதியை தரவில்லை என்பதால் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார் அண்ணாமலை. அதனால்தான் பாஜக வேட்பாளர் பட்டியலை நிறுத்தி வைத்துள்ளார்கள். காரணம், அண்ணாமலை போட்டியிடவில்லை என்றால் பாஜகவின் ஓட்டுகள் பிரிந்துவிடும், என்டிஏ கூட்டணி பெருத்த தோல்வியை சந்திக்கும் என்று உளவுத்துறை டெல்லிக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். குறிப்பாக அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகுதான் தமிழ்நாட்டில் ஏராளமானோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் இப்போது அண்ணாமலையே தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் அவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுவதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். இது பாஜகவுக்கு மட்டுமின்றி அதிமுகவிற்கும் பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் அண்ணாமலையை எப்படியேனும் வேட்பாளராக அறிவித்து களத்தில் இறக்குங்கள் என்று டெல்லி மேலிடத்தை அறிவுறுத்தியுள்ளதாம். அதன் காரணமாகவே நேற்று மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ணாமலையை கோவையில் சந்தித்து சமாதானப்படுத்தினார். அதேபோல் இன்னொரு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம். அந்த வகையில் அதிமுகவிடத்தில் ஏற்கனவே பாஜகவுக்கு கொடுத்த 5 தொகுதிகளை மாற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் அடுத்தபடியாக அண்ணாமலை எதிர்பார்க்கும் தொகுதியையும் சேர்த்து 5 தொகுதிகள் மாற்றப்பட உள்ளதாம். அதனால் அதிமுகவிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அண்ணாமலை எதிர்பார்க்கும் தொகுதியை தற்போது பாஜக வேட்பாளர் பட்டியலில் கொண்டு வந்து விட்டார்களாம். அதனால் நாளை அண்ணாமலை இடத்தில் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவரது பெயரையும் வேட்பாளர் பட்டியலில் சேர்த்து அறிவிக்க உள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலை போன்று அவரது ஆதரவாளர்களும் தமிழகம் முழுக்க அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கியுள்ள தொகுதிகளுக்கு எதிராக தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டு வருவதால் அதிமுகவும் கலவரமடைந்திருக்கிறது. அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் அவரை போலவே தேர்தலை புறக்கணித்துவிட்டால் அது அதிமுக வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். அதனால்தான் டெல்லி மேலிடம் சொன்னதை அடுத்து ஏற்கனவே கொடுத்த 27 தொகுதிகளில் 5 தொகுதிகளை மாற்றிக்கொள்வது என்று அவர் முடிவெடுத்துள்ளாராம். இதன் மூலம் நாளை அண்ணாமலையின் பெயரோடு சேர்த்து பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் கமலாலயத்தில் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலை கேட்ட தொகுதியை கொடுக்காமல் புறக்கணிப்பதா? எல் முருகனின் காரை வழிமறித்து அலறவிட்ட ஆதரவாளர்கள். பழனியில் நடந்த பரபரப்பு சம்பவம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கவில்லை என்று அண்ணாமலை மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கிணத்துக்கடவு, பழனி தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்றதில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பழனி தொகுதியை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடமிருந்து வாங்கி பாஜக போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியினர் தீவிரமான களப்பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியான போது பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் ரவி மனோகரன் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட இதே ரவி மனோகரன் தோல்வியடைந்தார். அதனால்தான் பழனி தொகுதியை பாஜகவுக்கு தருமாறு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். ஆனால் மீண்டும் அந்த தொகுதியை அதிமுகவுக்கே அறிவித்து விட்டார்கள். இதை எதிர்த்து ஏற்கனவே போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புலிபாணி ஆசிரமத்தில் நடைபெற்ற யாகத்தில் கலந்து கொள்ள அங்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரை முற்றுகையிட்டு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது பழனி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும், இந்த தொகுதியில் அண்ணாமலையை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அதோடு கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்களை எக்காரணம் கொண்டும் ஏமாற்றப்படக்கூடாது, யாராக இருந்தாலும் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், உரிய பலனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எல் முருகனை நோக்கி கோஷம் அளிப்பார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி இடத்தில் நயினார் நாகேந்திரனும் எல் முருகன் அமர்ந்துதான் தொகுதி பங்கீடு நடத்தினார்கள். இதன் காரணமாக எல் முருகனின் காரை மறித்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஆவேசம் முழக்கமிட்டுள்ளார்கள். பழனி தொகுதியை பாஜகவுக்கு வாங்கி அண்ணாமலையை போட்டியிட வைக்க வேண்டும் என்று அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்கள். அப்போது காரில் இருந்து இறங்கி அவர்களை சமாதானம் செய்துள்ளார் எல் முருகன். என்றாலும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கிருந்து உங்களை அனுப்ப முடியாது என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எல் முருகன், தொகுதி ஒதுக்கீடு செய்தது பாஜக மேலிடம்தான், அதனால் உங்கள் கோரிக்கையை மேலிடத்தில் சொல்லி பழனி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று அவரிடத்தில் கூறிவிட்டு காரில் ஏற முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அப்போது சிலர் தரையில் அமர்ந்து கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.
எங்களுக்கு பழனி தொகுதியை ஒதுக்கப்படவில்லை என்றால் கட்சியில் பதவியும் வேண்டாம், கட்சியே வேண்டாம் என்று தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதையடுத்து அங்குள்ள மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலையிட்டு பாஜகவினரை சமாதானம் செய்து காரை வழிபறிக்காமல் அவர் செல்வதற்கு வழிவிடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து போராட்டத்தை பாஜகவினர் கைவிட்டுள்ளார்கள். இந்த போராட்டத்தின் போது ஒரு பாஜக நிர்வாகி அலுவலகம் மாடியில் நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதுவும் அந்த பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக ஒருவேளை டெல்லி மேலிடம் பழனி தொகுதியை அதிமுகவிடமிருந்து பறித்து பாஜகவுக்கு கொடுத்து விட்டார்களோ என்று இலைக்கட்சியினர் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் தமிழ்நாடு முழுக்க உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரனின் இந்த செயல்பாட்டிற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த பாஜகவும் அண்ணாமலையின் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி, கோவையில் போட்டியிடும் செந்தில் பாலாஜியை வீழ்த்த அதிரடி வியூகம், ஸ்கெட்ச் போடும் அதிமுக பாஜக. திமுகவின் அமைச்சரான பிறகு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழலுக்காக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. இப்படி சிறையிலிருந்து அவரை வெளியே வரும்போது தியாகியை போன்று திமுகவினர் சித்தரித்தார்கள். அதோடு இவர் அரசியல் வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் என்று பில்டப் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிட்டதால் அங்கு திமுகவால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜி நினைத்தால் கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக்கி விடுவார் என்று மு.க. ஸ்டாலின் பில்டப் கொடுத்து வருகிறார். அதோடு கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜியை கோவை தெற்கு தொகுதியில் களமிறக்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று சொல்வதை அடியோடு மாற்ற வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்றால் அந்த கோட்டையின் மையப்பகுதியிலேயே நேரடியாக மோத வேண்டும். அதற்காகத்தான் நான் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். என்றாலும் அதே தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவையின் நாடி துடிப்பு தெரிந்தவர். ஏற்கனவே அங்கு பலமுறை வெற்றி கண்டவர். அதனால் செந்தில் பாலாஜியை எப்படியாவது வீழ்த்தி காட்ட வேண்டும் என்று வரிந்து கட்டியுள்ளாராம். இதற்காக அதிமுகவின் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த அசைன்மென்ட் கொடுத்துள்ளார்களாம். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி அத்தனை திமுக வேட்பாளர்களையும் காலி பண்ணிவிடலாம் என்று முடிவெடுத்துள்ளார்களாம். அதனால் இந்த முறை செந்தில் பாலாஜி மிகப்பெரிய மேஜிக் செய்துள்ளார். அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றிவிடுவார் என்று மு.க. ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போவதில்லை. கொங்கு மண்டல அரசியலில் அதிமுக தான் கிங் என்பதை நாங்கள் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். அதிரடியான தேர்தல் வியூகங்களை வகுத்து செந்தில் பாலாஜியை கோவையிலிருந்து கரூருக்கு விரட்டி அடிப்போம் என்று என்டிஏ கூட்டணி தயாராகி வருகிறது.